ஹாய் உங்கள் எல்லாருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் ஸ்பெஷலான டேன்னு சொன்னால் கண்டிப்பாக அது பேதியாக தானே இருக்கும். அதே மாதிரி அவங்களோட பேதிக்கு நாங்கள் கொடுக்குற கிஃப்ட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கிஃப்ட் தான் என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் புரியும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நாங்கள் தேவையான திங்ஸ் பார்க்கலாம். கார்ட்போர்ட் அண்ட் கிஃப்ட் பண்ணிய பேப்பர்ஸ் அண்ட் இட்டி. உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் ரிப்பன், சிசர், பென்சில், மார்க்கர், ரூலர் அண்ட் க்ளூ கன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நாங்கள் கிஃப்ட் பாக்ஸுக்கான சைஸை நாங்கள் கவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5.5 இன்சைட்டுக்கு வந்து 6.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4 பீஸ் ஒன்று. இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பீஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்ட்போர்ட் டிஷர்ட்டில் கவர் ஆகி வருது. பேக் சைடில் ஸ்பாஞ்ச் இருக்கும். அண்ட் அந்த பேக் சைடில் ஸ்பாஞ்ச் இருந்தால் பாக்ஸ் கொஞ்சம் ஹையாக பவர்ஃபுல்லாக விளங்கும். அதுக்காக தான் நான் எடுத்தேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, கார்ட்போர்ட்லேயும் செய்யலாம். ஃபஸ்ட் வந்து ஸ்பாஞ்சை க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கோங்க. என்னோடய வீடியோவை சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ப்ளீஸ் என்னோடய ரிக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். சப்போர்ட் வந்து தாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மற்ற வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் கிளிக் செஞ்சு ஆல்னு கொடுங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணுங்கள். பாக்ஸில் கீழ்ப்பகுதி, அதாவது பாக்ஸில் கீழ்ப்பகுதி அந்த ஜாயிண்ட் ஆகுத பகுதி இதை மாதிரி சைஸ் எடுத்து அதை கட் பண்ணிக்கோங்க. சைஸ் எத்தனைன்னு போட்டுறேன், நீங்கள் அதை பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணின கார்ட்போர்ட் எல்லாம் எடுத்து கிஃப்ட் பேப்பரால் ஃபுல் கவர் ஆகுற மாதிரி க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கோங்க. இதை மாதிரி ஃபுல் கவர் ஆகுற மாதிரி க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கோங்க. அண்ட் கவனமாக ஒட்டுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்காக என்னோடய வீடியோவை நான் போடுவேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
பாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நாங்கள் கீழ்ப்பகுதியை எடுத்து சைட் பீசஸ் எல்லாம் ஒன்று கொண்டா ஒட்டிக்கொள்ளணும். இதே மாதிரி ஜாயின் பண்ணி பாக்ஸ் மாதிரி வரத்துக்கு ஒட்டணும். நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இதே மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு வரும். கார்ட்போர்ட் எடுத்து இதை மாதிரி சைஸுக்கு 3 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கிஃப்ட் பேப்பரால் ஃபுல் கவர் ஆகிற மாதிரி பேக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கீழே சைஸ் அளவு போட்டேன். நீங்கள் அதை மாதிரி கட் பண்ணி க்ளூ கன்னை வச்சு ஒட்டிக்கோங்க. மாதிரி ஃப்ளட்டாக வரத்துக்கு க்ளூ கன்னை வச்சு ஒட்டிக்கோங்க. மாதிரி ஃப்ளட் சைஸுக்கு ஒட்டிக்கோங்க. சில மாதிரி கிஃப்ட் சின்னதாக ஒரு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற என்ன கிஃப்ட்டும் சரி, ஸ்வீட் சாமான் சரி, சாக்லேட் சாமான், அது மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி இட்டியை போட்டு பேக் பண்ணி ரிப்பன் கட்டி போண்டை கட்டிக்கோங்க. இதை நாங்கள் பாக்ஸுக்குள்ளே போடுறோம். இது மாதிரி சின்னதாக சிம்பிளாக கொடுக்குறவங்களுக்கு இது மாதிரி செய்யலும். போண்டை கட்டி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே நான் சரி ஒரு பேப்பர், பேர்ல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அதுக்கு மேலே இந்த கிஃப்ட்டை போட்டு ஹாப்பி பர்த்டேன்ட்டு சும்மா கார்டன் செஞ்சு அதை போட்டு ரிப்பனால் கவர் பண்ணுற மாதிரி போண்டு கட்டி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்படி தான் அழகாக வரும். அதை ஓப்பன் பண்ணி உள்ளிக்கிய கிஃப்ட்டை அவங்கள எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள் வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லாருக்கும் பார்க்க ஷேர் பண்ணி அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.